நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் 33வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், நாம் பயன்படுத்தக்கூடிய பென்சிலின் முனை எதனால் ஆனது? ஆன்சர் கார்பன் மற்றும் கிராஃபைட். இரண்டாவது கொஷின், ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அத்தனிமத்தின் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அணு. மூன்றாவது கொஷின், பருப்பொருள்களின் அடிப்படை அலகு டேஸ் எனப்படும். ஆன்சர் அணு. 4, ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டுப்பொருள் டேஸ் எனப்படும். ஆன்சர் மூலக்கூறுகள். நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வாயுவானது டேஸ் ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பால் உருவாகிறது. ஆன்சர் 2. 8வது கொஷின், ஓசோன் எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பினால் உருவாகிறது? ஆன்சர் 3. 9வது கொஷின், நீர் மூலக்கூறானது டேஸ் ஆக்சிஜன் அணு மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களை இணைப்பினால் உருவாக்குகிறது. ஆன்சர் 1:2. அதாவது ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் 2. 10வது கொஷின், பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் டேஸ் எனப்படும். ஆன்சர் தனிமம். 11, சேர்மத்தில் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது. ஆன்சர் வேதியியல் வாய்ப்பாடு. 12வது கொஷின், கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பாருங்கள், ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள் எனப்படும். கூற்று 2, ஓரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் மந்த வாயுக்கள். இது ஓரணு அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 13வது கொஷின், கூற்று 1, 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் எனப்படும். கூற்று 2, ஈரணு அணி மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 14, மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஓசோன். மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன். 15, பல அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி இரண்டும் சரி. அதாவது பாஸ்பேட், சல்ஃபர். பல அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பேட், சல்ஃபர். 16, கூற்று காரணம். கூற்று, ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் அணுவினையும் 2 ஹைட்ரஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது. காரணம், ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் விகிதமானது நீரானது திண்மம், நீர்மம் மற்றும் வாயு என எந்நிலையில் காணப்பட்டாலும் மாறாததாக காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. 17, பருப்பொருள்கள் எவ்வாறு பிரிக்கலாம்? ஆன்சர் தூய பொருட்கள் மற்றும் கலவைகள். ஸோ 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தூய பொருட்கள், இன்னொன்று கலவைகள். 18, தூய பொருள்களை எவ்வாறு பிரிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. தனிமம், சேர்மம். தூய பொருட்களை 2ஆக பிரிக்கலாம். தனிமம் 1, சேர்மம் 1. 19, பொறுத்துக. வெடிபொருள்
வெடிபொருள் தயாரிக்க பயன்படுவது பார்த்திங்கன்னா மெக்னீசியம், பாஸ்பரஸ். விவசாயத்திற்கு பார்த்திங்கன்னா சல்பர் வந்து பயன்படுகிறது. அலைபேசி தயாரிக்க காலியம் பயன்படுகிறது. கணினி சிப்புகள் தயாரிக்க சிலிக்கான் வந்து பயன்படுகிறது. 20வது கொஷின் கூற்று 1. இதுவரை 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கூற்று 2. இவற்றில் 94 தனிமங்கள் இயற்கையாகவும் 24 தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று 1, கூற்று 2 சரியானவை. 21. வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படும் இயற்கை தனிமம் எது? ஆன்சர் வந்து பிஸ்மத். 22. முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய விஞ்ஞானி யார்? ஆன்சர் வந்து ராபர்ட் பாயில். 23. டேஸ் தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகிறது. ஆன்சர் வந்து பாதரசம். ஸோ அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் பார்த்திங்கன்னா பாதரசம். 24. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். ஆன்சர் வந்து புரோமின். உலோகம் அப்படின்னா பாதரசம், அலோகம் அப்படின்னா புரோமின். 25. அலோகங்களின் பண்புகள். கூற்று 1. பொதுவாக அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மற்றும் மிருதுவான தனிமங்களாகும். அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மிருதுவான தனிமங்கள். கூற்று 2. விதிவிலக்காக பூமியில் கிடைக்கக்கூடிய வைரம் கடினமான மற்றும் பளபளப்பான தனிமமாகும். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி, ஆப்ஷன் சி. 26. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். 27. கார்பனின் புறவேற்றுமை வடிவம் எது? ஆன்சர் வந்து கிராஃபைட். 28. சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கு உதாரணம்? ஆன்சர் வந்து உலோக போலி. சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான். 29. குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியலாளர். ஆன்சர் வந்து டால்டன். 30வது கொஷின். தனிமங்களின் குறியீடுகளை அத்தனிமங்களின் பெயர்களில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கும் முறையை பரிந்துரைத்தவர் யார்? ஆன்சர் வந்து பெர்சிலியஸ். 31. பொறுத்துக தனிமம் அதனுடைய குறியீடு. ஸோ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா H அதனுடைய குறியீடு. இது வந்து குளோரின் கிடையாது, புளூரின் அப்படின்னு மாற்றிக்கோங்க. புளூரின். அப்படின்னு மாற்றிக்கோங்க. புளூரின் பார்த்திங்கன்னா F. ஆக்சிஜன் வந்து O 0 போட்டு வச்சுருக்காங்க, O அது. கார்பன் வந்து C அதனுடைய குறியீடு. ஆன்சர் வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம், 4, 3, 2, 1. 32. தாமிரத்தின் ஆரம்ப கால பெயர் எது? ஆன்சர் வந்து சிப்ரஸ். 33. பொறுத்துக அலுமினியம் அதனுடைய குறியீடு பார்த்திங்கன்னா Al, பேரியம் வந்து Ba, புரோமின் வந்து Br, கோபால்ட் வந்து CO. ஸோ 4, 3, 2, 1 ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். 34. 34வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அடிச்சிருங்க, ஏன்னா ஆப்ஷன் ஈயில் வந்து ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பொறுத்துக்க தான்.
காப்பர் அதனுடைய குறியீடு வந்து சி, இரும்பு வந்து Fe, மெர்க்குரி அதனுடைய குறியீடு வந்து Hg, சோடியம் வந்து Na. ஸோ 4 3 2 1. 35 பொறுத்துக. C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ். NaCl வந்து சோடியம் குளோரைடு. C2H6O அப்படின்னா எத்தனால். H2SO4 வந்து கந்தக அமிலம். C12H22O11 அப்படின்னா சுக்ரோஸ். ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 5 4 3 2 1. 36 சேர்மத்தில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது, குறைப்பதுன்னு இருக்கு பாருங்கள், அது குறிப்பது எது? ஆன்சர் வந்து அணுக்கட்டு எண். 37 கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண், அணுக்கூட்டு எண் இருக்கு பாருங்கள், அணுக்கட்டு எண். ஆன்சர் வந்து 7. 38 கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான உலோகம்? ஆன்சர் வந்து சோடியம். கீழ்கண்டவற்றில் உலோகம் எது? ஆன்சர் வந்து இரும்பு. கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறு எந்த விகிதத்தில் குறிக்கலாம்? ஆன்சர் வந்து வேதியியல் வாய்ப்பாடு. 41 எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? ஆன்சர் வந்து உலோகம். 42 பருப்பொருள்களின் மிக சிறிய துகள் வந்து அணு. 43 ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் எது? ஆன்சர் வந்து CO2. 44 டேஸ் தனிமம் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயரிலிருந்து பெறப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து தங்கம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இது கரெக்டாக அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 45 தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பொழுதுமே டேஸ் எழுத்தால் எழுத வேண்டும்? ஆன்சர் வந்து ஆங்கில எழுத்தின் பெரிய எழுத்தால். 46 வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது? ஆன்சர் வந்து நைட்ரஜன். 47 பாதரசம் அறை வெப்பநிலையில் வந்து திரவமாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து அறை வெப்பநிலையில் வந்து வாயுவாக வந்து இருக்கும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 48 இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் வந்து 118. 49 தண்ணீரின் கொதிநிலை 0 டிகிரி செல்சியஸ். பனிக்கட்டியின் உருகுநிலை பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஸோ டிகிரிக்கு தான் அப்படி ஸ்டார் போட்டிருக்காங்க. 0 டிகிரி செல்சியஸ் பனிக்கட்டியின் உருகுநிலை. 50 கடைசி கொஷின். கூற்று காரணம். கூற்று பாருங்கள், திண்மத்தை வெப்பப்படுத்தும் போது அதன் பருப்பொருள்கள் விரிவடைகிறது. காரணம். இந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திரவத்தை வெப்பப்படுத்தும் போது. ஸோ இது வரைக்கும் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து இதை அடிச்சுட்டு மேலே எழுதிக்கோங்க. திரவத்தை வெப்பப்படுத்தும் போது துகள்கள் ஆற்றலை பெற்று அதிர்வுறுகிறது. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஸோ டோட்டலாக 50 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 34 இது வந்து ஏவை அடிச்சுட்டு இ அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.